இருக்கிறாங்க. எவ்வளவு படகுகள் வந்து அங்க சீஸ் பண்ணி ஏலம் விட்டுருக்காங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா 40 லட்சம் பெனால்டி போட்டுருக்காங்க. இது எப்படி அவங்க மீனவர்கள், ஏன்னா தமிழ்நாடு மீனவர்களுடைய நாதி இல்லாம இருக்குது. அதுதானே பொதுச் செயலாளர் நேத்து ஆர்ப்பாட்டத்துல சொன்னா, எந்த தொலைக்காட்சியிலும் போட மாட்டீங்க, நாங்களும் கத்தி கத்தி சொல்றோம், நீங்க எதுவுமே போட மாட்டீங்க, போட்டா தானே அரசு கவனத்துக்கு போகும். இப்ப மத்திய அரசு வந்து அது உடனே 10 வருஷம் கழிச்சு கச்சத்தீவு பிரச்சனையை பேசுறாங்க. நேத்து அண்ணாமலை வந்து மீனவர் பிரச்சனைன்னு கூட்டிட்டு போறாரு. மீனவருடைய பிரதிநிதி எமிரேட்டு, ஜானு, அந்த காணாம போன ராமச்சந்திரனுடைய குடும்பத்தார்கள், இறந்த மலைச்சாமி குடும்பத்தார்கள் அந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்கிறாங்க. இவர் யாரையோ கூட்டிட்டு போய் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பொக்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பொக்கே கொடுக்கறது என்ன சம்பந்தம் பேசவா போய் பொக்கே கொடுத்துருக்காரு? உயிர் போன பிரச்சனை, நிவாரணம் கேட்க போறோம். நீங்க எப்படி அந்த அணுகுமுறை இருக்கிறது? நான் ஜெய்சங்கர் அவரை பத்தி குறைச்சி மதிப்பிட்டு சொல்லல. மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து துறையினுடைய செயலாளராக இருந்து பிரதமருடைய நம்பிக்கை பெற்றுதான் இப்ப அமைச்சரா வந்திருக்கிறார். அவர் மக்கள் சந்தித்து வந்தாரோ, பிரதமரை சந்தித்து வந்தாரோ அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த வெளியுறவு பிரச்சனைகளை பற்றி மிக தெளிவாக ஜெய்சங்கர் அவர்கள் அறிவார்கள். அண்ணாமலை போய் சொல்லித்தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. கச்சத்தீவு பிரச்சனையை பிங்கர் டிப்ஸ்ல அவர் சொல்லுவார். இன்னைக்கு வெளிநாட்டுடைய சுற்றுப்பயணம் எல்லாம் பிரதமருக்கு வகுத்து கொடுக்கறதுல அதுக்கு பரிசு தான் இந்த அமைச்சர் பதவி. அதனால அவருக்கு எல்லா விவரம் தெரியும். இவர் போய் ஒரு பொக்கையை கொடுத்து மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை பற்றி சொல்லணும். அதுக்குதான் நாங்க அதிமுக சொல்றோம், உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்குதுன்னு கேட்கலாம், கேட்கலாம். நீங்க பொருளாதார முன்னேற்ற கழகத்தை கேட்கறதுக்கு காரணம் 2008 அம்மா வந்து உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்தாங்க. மத்திய அரசு இந்த கச்சத்தீவு மீட்பு நடவடிக்கையில இரட்டை வேடம் போடுவதை தமிழக மீனவர்கள், இப்ப குஜராத் ஒரு மீனவர் உடனடியா அங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. கச்சத்தீவு விவகாரத்தில் ஒன்றிய அரசு இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் காட்டமாக கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை அழைத்துச் சென்றது மீனவ பிரதிநிதியே அல்ல என்றும் அவர் கூறியிருக்கிறார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.